ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஒரே ஒரு வாழைப்பழம் கிட்டத்தட்ட 52 கோடிக்கு ஏலம் போயிருக்குங்க. எவ்வளவு? 52 கோடி. ஸோ கேட்கவே க்ரேஸியாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ் தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு வைரல் கண்டென்ட்டாக பார்த்துருப்பீங்க, இல்லைனா இன்னொன்று ஒரு சைடு ஒரு மீம் டெம்ப்ளேட்டாவது ஒரு ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்துட்டு நம்ம சிரிச்சிட்டு போயிடுறோம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமும் இதில் அடங்கி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன இந்த ஒரு வாழைப்பழத்தில் 52 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு இருக்குது? வெறும் ஒரு வாழைப்பழம் ஜஸ்ட்டு நம்மளோட ஊர் காசு படி பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாழைப்பழம். அந்த 10 ரூபா வாழைப்பழம் எப்படி 52 கோடி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வாங்கியிருக்காரு. அந்த ஆர்டிஸ்ட் அப்படி என்ன அதை சொல்லி அந்த வாழைப்பழத்தை விற்று இருக்காங்க ஏலத்தில் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக தாங்க இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க, இந்த ஒரு வாழைப்பழம் தான் இன்னைக்கு டேட்டுக்கு மிக காஸ்ட்லியான ஒரு வாழைப்பழமாக வந்துட்டு கருதப்படுது. ஸோ அப்படி என்ன இதில் இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சையான பல விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ வாங்க, இந்த ஒரு ஆர்ட்டுக்கு பின்னாடி அப்படி என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் சுவாரஸ்யமான பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஆர்ட்டை பற்றி நம்ம முதல்ல பேசணும். ஆமாங்க, இது ஒரு ஆர்ட்டு தான். நம்ம ஒரு ஆர்ட்டுன்றதை பார்க்கும்போது பெயிண்டிங்ஸ் தான் இருக்கும், இல்லைனா அப்படி வேறு ஏதாச்சும் ஒரு ஹேண்ட் கிராஃப்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். பட் இது ஒரு ஆர்ட்டு அப்படின்னு சொல்லி இதை விற்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுமே சொல்லியிருக்காங்க. இது சிம்பிளாக ஒரே விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்கா, யூஎஸில் வருஷம் வந்துட்டு ஆர்ட் பெசல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கன்வென்ஷன் சென்டர் இது வந்து யூஎஸில் இருக்குது, மியாமி பீச்சுக்கு பக்கத்தில். ஸோ வருஷம் இந்த ஒரு ஆர்ட் ஃபேர் மாதிரி நடக்கும். ஆர்ட் ஃபேர் அப்படின்னா நம்ம ஊரில் வந்துட்டு புக் ஃபேர்னு சொல்கிறோம்ல, புத்தக கண்காட்சின்னு சொல்கிறோம்ல, அதே போல் தான் இது வந்து ஆர்ட் ஃபேருன்றது வருஷம் நடக்குது. அந்த ஆர்ட் ஃபேரில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒயிட் கலர் செவுரில் ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கிரே கலர் டக்ட் டேப்பில் வச்சு ஒட்டிட்டார். அந்த ஆர்ட்டுக்கு பெயர் த காமெடியன் ஆர்ட் அப்படின்றது சொல்லியிருக்காருங்க. ஸோ அந்த காமெடியன் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம், இதை பார்க்கவே பல மக்கள் வந்துட்டு இந்த ஒரு வாழைப்பழத்தை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக ட்ரெண்டாக போக ஆரம்பிச்சது இந்த யூஎஸ்லேயுமே யூரோப்லேயுமே. ஸோ என்ன இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஆர்ட்டை செஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஆர்ட் வேர்ல்டுலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது தான் சொல்கிறாரு. அவர் பேர் தான் மௌரிசியோ கேட்டலைன். இவர் வந்துட்டு இட்டாலியில் சேர்ந்தவர். ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ட் வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட ஆர்ட் பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை ஒரு கேளிக்கையாக சொல்கிற மாதிரி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு விஷயமாக தான் இவரோட ஆர்ட் அப்படின்றது இருக்கும். உதாரணத்துக்கு 1999 இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை வந்துட்டு இவர் தான் செஞ்சது. இந்த ஒரு ஆர்ட்டை இதை வந்துட்டு ஒரு பாரதியார் மேலே ஒரு கல் விழுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது அவரோட ஆர்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஆர்ட் அப்போதைக்கு இருந்தது அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2016 வந்துட்டு 18 கேரட் கொண்ட ஒரு பியூர் கோல்டால் ஒரு கோல்டன் டாய்லெட் ஒன்று செஞ்சாருங்க. அந்த கோல்டன் டாய்லெட் ஆர்ட்டுக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ் வந்துட்டு யூஎஸ் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. எதுக்காக அமெரிக்காவை வந்துட்டு ஒரு கோல்டன் டாய்லெட் அந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்துட்டு ஒரு கோல்டன் டாய்லெட் மாதிரி தான் அவங்கள வந்துட்டு வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஆர்ட்டில் வந்துட்டு அது வெளிப்படுத்தினார். ஸோ இது வந்துட்டு இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸும் ஆனால் இவரும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவுமே ஆகிட்டாரு. ஸோ 2016 இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாரா. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா 2019 த காமெடியன் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணார். அப்போ இந்த ஆர்ட் இந்த வருஷம் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இது 2019 த காமெடியன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்ட் பெசல் அப்படின்னு சொல்ல போகிற இந்த யூஎஸில் வந்துட்டு ஒரு ஆர்ட்டாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சார். பட் இது 2019 நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண இந்த ஒரு ஆர்ட்டை வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்போ இது பெருசாக பேசப்பட்ட ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் 2019. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆர்ட்டை ஒருத்தர் $1,25,000 கிட்டத்தட்ட 2019
1.25 கோடி கொடுத்து இந்த ஒரு வாழைப்பழத்தை ஒரு பணக்காரர் வாங்கியிருக்காரு. கேட்கவே கிரேசியாக இருக்குல்ல, 2019 நடந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா திரும்பி இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டாக ஆரம்பித்ததுக்கப்புறமா திரும்பியும் 2வது முறை இன்னொருத்தர் இந்த ஒரு ஆர்ட்டை விற்கிறாரு. ஸோ அதுவுமே இதே போல் வந்துட்டு ஒரு 1.25 கோடிக்கு போகுது. திரும்பி 3வது ஆள் வந்துட்டு இந்த ஒரு ஆர்ட்டை வாங்குறாரு. அதுவுமே ஒரு கிட்டத்தட்ட 1.25 கோடி. ஸோ ஆல்ரெடி இது 2 பேர் வாங்கினதுனால இது இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டாக மாறினதுனால 3வது ஆள் வாங்கும்போது இது கிட்டத்தட்ட 1.25 கோடியாக மாறிச்சு. ஸோ இந்த ஒரு ஆர்ட்டோட விலை கிட்டத்தட்ட 1.25 கோடியாக இருக்கும்போது இது கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் சோஷியல் மீடியா முழுக்க இது ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக மாறிச்சு. நியூஸில் எல்லாத்தையுமே பேச ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு ஆர்ட்டை பார்க்கவே மக்கள் எல்லாருமே இந்த ஒரு வாழைப்பழத்தை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. அது போக நிறைய செல்ஃபீஸை இந்த ஒரு வாழைப்பழத்து மூலிமா எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டாக மாறினதுனால இந்த ஒரு ஆர்ட்டை 4வது முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வாங்குறாரு. அவர் யார் அப்படின்னாக்கா ஜஸ்டின் சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரிப்டோ கரன்சியோட ஓனர். அவர் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுப்படி 52 கோடிக்கு இந்த ஒரு வாழைப்பழத்தை வாங்கி இருக்காருங்க. கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி இருந்த காரணம் இதை மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இது மக்கள்கிட்ட ஈஸியாக ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ஒரு கமெடியன் ஆர்ட் பண்ணதுனால இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லி கிட்டத்தட்ட 52 கோடிக்கு வெறும் ஒரு 10 ரூபா வாழைப்பழத்தை வாங்கியிருக்காரு அந்த கிரிப்டோ கரன்சி ஓனர். ஸோ இப்படி தான் இது இன்னும் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக போன மாதம் நவம்பரில் தான் அந்த ஒரு பணக்காரர் 52 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. இது இன்னும் பயங்கரமான ட்ரெண்டாக ஒரு விஷயமாக மாறிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் ட்ரெண்டாகி 52 கோடி கொடுத்தவன் வாங்கிட்டான் அப்படின்னாக்கா இந்த ஆர்ட் செஞ்சான்ல, ஸோ ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு அவர் ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருக்காரு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக இது எனக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும்போது. அதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆர்டிஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் 52 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஒரு வாழைப்பழத்தை வாங்கியிருக்கீங்க. ஆனால் இதுக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷனே வாரத்துக்கு ஒரு முறை இந்த வாழைப்பழத்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணுன்ட்டு. ஏன்டா அது எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்றது தான் எனக்கு கேட்க தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு வாழைப்பழம் ஒரு வாரம் வரைக்கும் தாங்காது. ஸோ 2-3 நாளில் அழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புது வாழைப்பழத்தை எடுத்து நீங்களே டக்ட் டேப் வச்சு ஒட்டிக்கிங்க. நான்லாம் ஒட்டி தர மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு, அந்த சர்வீஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்களே இதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு வாழைப்பழத்தை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே எனக்கே கொஞ்சம் காண்டாக இருந்தது. உங்களுக்கு அந்த காண்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க 52 கோடிக்கு அப்படின்னாக்கா இது ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒன்று இந்த கமெடியன் ஆர்ட்டை நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது, வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் 2வது இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்தாரு. அதாவது 52 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிடுவாங்களாம். ஆனால் அந்த ஆள் ஒரு வாட்டி தான் அந்த ஒரு பெயிண்ட்டை ஒரு இடத்துல தான் யூஸ் பண்ணணுமா. அது இந்த ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு. ஸோ 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு கமெடியன் ஆர்ட் இப்போ உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் இதை இன்னொருத்தர்கிட்ட விற்கணும். நான் திரும்பியும் விட்டு தர மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கமெடியன் ஆர்ட்டை நீங்கள் டூப்ளிகேட்டுமே பண்ணக்கூடாது. இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட். அதாவது அந்த ஆர்ட் ஃபேரில் நம்ம வாங்கிக்கிட்டோம் அந்த ஆர்ட்டை, எந்த ஆர்ட்டை நம்ம வாங்கினாலும் அந்த ஆர்ட் ஃபேர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க வித்து அந்த ஆர்ட் வரைஞ்ச அந்த ஒரு ஆர்டிஸ்டோட சிக்னேச்சரோட. ஸோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டூப்ளிகேட்டும் பண்ணக்கூடாது, வேறு யாருக்குமே அதை நீங்கள் டூப்ளிகேட்டாக விற்கவும் கூடாது. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு விற்கணும். ஸோ இது நீங்கள் ரிப்ளிகேட் பண்ணக்கூடாது அப்படின்றது 3வது இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் அந்த ஆர்டிஸ்ட்டுன்றது சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் 52 கோடி கொடுத்து அந்த ஒரு கிரிப்டோ கரன்சி ஓனரே இதை வாங்கியிருக்காருன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றது தெரியல. பட் அப்படி இருந்தாலும் அந்த ஒரு வாழைப்பழம் 52 கோடி போனதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஃபேமஸான ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ட்ரெண்டிங் ஈக்குவல் டு 1 banana 52 crores அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் தான். ஒரு பொருளை நம்ம விற்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி அது யார் செஞ்சா, இல்லைனா அந்த செஞ்சவங்க மிகப்பெரிய ஒரு பிராண்டா அப்படின்றத பார்த்து தான் மக்கள் அதை வாங்குறாங்க. இதுவே அந்த பொருள் வேற ஒருத்தர் நார்மலாக செஞ்சுருக்கார், அதே குவாலிட்டியில் செஞ்சுருக்காருன்னா அது பிராண்டாக இல்லை அப்படின்னாக்கா 1 லட்ச ரூபா போகிற பொருளை வெறும் 10 ரூபாய்க்கு போகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தான் போகுது. இந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வாழைப்பழத்துக்கு பின்னாடி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இன்றைக்குமே பேசப்பட்டுருக்கு. இன்றைக்கி டேட் வரைக்கும் இந்த ஒரு வாழைப்பழம் 52 கோடி போயிருக்கு இல்லையா, இதுதான்
உலகத்திலே காஸ்ட்லியான ஒரு வாழைப்பழமாக இன்னும் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஆர்ட் காமெடியனுக்கு பின்னாடி இருக்கிற சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஒரு காமெடியனுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காமெடியன் ஆர்ட்க்கு பின்னாடி நடந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களோட தாட் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு கான்செப்டில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.